அமீரா குட்டி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் ஒன்லி வெஜ் மட்டும்தான், நான்வெஜ் எல்லாம் எதுவும் எடுக்கிறதில்ல. ஸோ நாங்களுமே அதையே சாப்பிடுவோம். பாப்பாக்கு என்ன செய்கிறோமோ காலையிலேயே அதை சேர்த்து பண்ணிவிடுவேன். இந்த சாட்டர்டே சண்டே வந்தால் மட்டும்தான் நான்வெஜ் செய்கிற மாதிரி இருக்குது. இந்த வீக்கெண்ட் வந்து மீன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். தலை அதுக்கப்புறம் வால் போட்டு மீன் குழம்பு ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் பீசஸ் மட்டும் மீன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 1 kg இருக்கிற மாதிரி மட்டும்தான் மீன் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ நிறைய மீன் வாங்கி அதை நெக்ஸ்ட் டே வரைக்கும் வச்சு சாப்பிட்றது என்னமோ இப்போ எனக்கு வந்து பிடிக்கல. ஸோ அளவாக வாங்கி அந்த டேலே சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி லஞ்ச் எல்லாம் குக் பண்ணி முடிச்சுட்டு கையோட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டவ்வில் மீன் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் ஃபுல்லாகவே தெரிச்சிருந்தது. அதை வந்து கையோட அப்படியே ஃபுல்லாக நீட்டாக தொடச்சி விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா தான் லஞ்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்து ஈவினிங் போல் ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சதுக்கப்புறம் பாப்பாக்கு வந்து ஹோம்ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே, அதை வந்து பாப்பாக்கு வந்து பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு இன்னைக்கான ஹோம்ஒர்க் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கிளாஸ் ஒர்க் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சேம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஹோம்ஒர்க் வந்து இதை தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நோட் புக்ஸ் எல்லாம் முன்னாடி பார்த்த உடனே எழுதி கிறுக்கி கிழிச்சிடுவாங்க. இப்போல்லாம் ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கிறாங்க.